குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட். சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய குழந்தைகள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இருக்காங்கன்னு நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தான் தெரியும் உண்மையாகவே நாடு யார் கையில் இருந்தா நல்லா இருக்கும், யார் நாட்டை முன்னேற்ற முடியும் அப்படின்னு. அதே போல ரத்னம் கல்வி நிறுவனங்களுடைய நிறுவனர் திரு மதன் செந்தில்குமார் அவர்கள், சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு சத்யநாராயண்ஜி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் கனக சபாபதி அவர்கள், மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்கள் மற்றும் RSS அமைப்பிலிருந்து பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பல்வேறு சுதேசி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் இன்று பெண்களுக்கான சிறப்பு நிகழ்வு அப்படிங்கிறதால நிறைய பெண் தொழில் முனைவோர்கள், மகளிர் இங்கே அதிகமாக இருக்கீங்க, மாணவ செல்வங்கள் இருக்கீங்க, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸ்வதேசி அப்படிங்கிறது இன்னைக்கு குளோபலைசேஷனில் ஹவு இட் இஸ் ரெலவெண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும். நான் காலேஜில் படிக்கும்போது சேலத்திலிருந்து திரு சேஷாத்ரி அவர்கள் எங்கள் உட்காந்துருக்காரு, ஆடிட்டர். நாங்கள் 1988 ஞாபகம் இருக்கு எனக்கு, எந்தெந்த பொருட்களை எல்லாம் இந்திய நாட்டினுடைய பொருட்கள் நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ABVP சார்பில் ஒரு பேம்ப்ளெட் போட்டு அதை ஹாஸ்டலில் எல்லா ரூம்லையும் நான் ஒட்டி வச்சுருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல நிறையா கொலாபரேஷன் வந்ததுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு யங்கர் ஜென்ரேஷன் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட நிகழ்வு ஸ்வதேசி. மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்ஷித் பாரத் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கார். வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047 நம்முடைய இந்திய நாடு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக, வல்லரசு நாடு அப்படிங்கிறது நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், எல்லா துறைகளிலேயுமே இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கிறதா அப்படிங்கிற அந்த பயணத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் இப்போ இருக்கோம். எல்லா துறைகளிலும் தன்னிறைவு சாத்தியமாது. நம்மளால இந்தியா ஒரு விவசாய நாடு, இந்தியா அதிகமாக ஏழை மக்கள் இருக்கிற நாடு, கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்கள் அதிகமாக இருக்கிற நாடு. நாம எப்படி ஒரு டெவலப்டு கண்ட்ரியோட கம்பீட் பண்ண முடியும்? அவங்க கிட்ட இருக்கிற இன்னோவேஷன், சயின்ஸ், டெக்னாலஜி, ஹெல்த் கேர், இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம இன்னைக்கு அதிகமாக முதலீடு பண்ண முடியுமா? இதோ ரத்னம் டீம்டு யூனிவர்சிட்டி ரிசர்ச்சுக்கு வந்து எவ்வளவு தூரம் நாம் இங்கே சப்போர்ட் பண்ண முடியும், அதனோட பட்ஜெட் என்ன, எல்லா துறைகளையும் பண்ண முடியுமா? சேலஞ்ச் இருக்கு. இதெல்லாம் நம்ம வச்சுட்டு எப்படி நம்ம பிரைம் மினிஸ்டர் விக்ஷித் பாரத்னு சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால எல்லாமே ரியாலிட்டி ஆகிட்டு வருது. ஒன்று, ஒரு அரசாங்கத்துக்கு முதல் கடமையா என்ன இருக்கணும்? யாரு கடை நிலையில இருக்காங்களோ ஏழைகள், அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றதா இருக்கணும். அந்த கடை நிலையில இருக்கிற ஏழைகள் அப்படிங்கிறதுல மிக மிக முக்கியமான பங்கு யாருக்குன்னா அதுல பெண்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஏன்னா வளர்ச்சி அடைந்த குடும்பம், வசதியான குடும்பம் அப்படின்னு சொன்னா கூட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்கள் மாதிரி எஜுகேஷன்லயோ, எம்ப்ளாய்மெண்ட்லயோ, டெசிஷன் மேக்கிங்லயோ ஆக்சஸ் இருக்கா, வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு அதை நோக்கி போகும்போதுதான் பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு அவருடைய திட்டங்கள் வாயிலாக இன்றைக்கு 23 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். நான் நிறைய டிபேட்ல போகும்போது கேட்பாங்க, பிரைம் மினிஸ்டர் நாட்டில் மக்களுக்கு வந்து சரியான ஹாஸ்பிட்டல் இல்லாத போது அவர் ஸ்பேஸ்ல வந்து ராக்கெட்டுக்கு இவ்வளவு பணம் அலாட் பண்ணமா? நம்ம மாதிரி பல்வேறு வேற்றுமைகள் இருக்கின்ற, பல்வேறு பிரிவுகளாக மக்கள் இருக்கின்ற இந்த நாட்டோட சூழ்நிலையில நாம வளர்ச்சியும் பார்த்தாகணும், அதே சமயம்
கல்வி, மருத்துவம், வீடு, இந்த மாதிரியான அடிப்படை வசதிகளையும் எல்லா மக்களுக்கும் செஞ்சாகணும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ற வேலை. அதுலேயும் இங்க நிறைய பெண்கள் இருக்காங்க, தொழில் முனைவோர்கள் இருக்காங்க. ஒரு பெண்மணிக்கு தொழில் முனைவோரா இல்லை, வீட்டுக்குள்ள சாதாரணமா குடும்ப தலைவியா இருந்தாலே 24 மணி நேரம் வேலை இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க சொந்தமா ஒரு தொழிலை பண்ணி தன்னோட சொந்த காலில் நின்று தான் முன்னேறி வரணும். எனக்கு அந்த சுதந்திரம் வேணும், அதுக்கான ஹேண்ட் ஹோல்டு வேணும், அதுக்கான ரிசோர்ஸ் சப்போர்ட் வேணும். அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் பெண்கள் தொழிலையும் குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு அவங்க வெளியில வர முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டுக்கும் அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்தியா இன்னைக்கு செமிகண்டக்டர் துறையில நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம். பிரைம் மினிஸ்டர் ட்வீட் போட்டிருக்காரு, என்னுடைய தலைமுறையில செமிகண்டக்டர் உற்பத்தியை இந்தியா துவங்கி விட்டது. இன்றைக்கு உலக நாடுகள் இந்தியாவை வியந்து பார்க்கிறார்கள். நம்மால் முடியும் என்பதற்கு அது மிகப்பெரிய உதாரணம். அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டு இளைஞர்கள் ரீசெண்டா டெல்லியில வந்து போராட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஜென்சி எல்லாம் எங்க தான் போயிட்டு இருக்காங்க? கையில செல்போன்ல எந்த வீடியோ வந்தாலும் நம்புறாங்க. அவங்கன்னு சொந்தமா தங்களோட அறிவை இல்ல திறனை பயன்படுத்துறாங்களான்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஸ்பேஸ் ரூட் ராக்கெட், தனியார் ராக்கெட்டை ஒரு சின்ன வயசு 30 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர் சாதிச்சு காட்டி இருக்காரு. அவர் இப்ப சொல்றாரு, அடுத்த கட்டமாக நான் விண்வெளியை ஏவக்கூடிய தளத்தை அமைக்க போகிறேன். நம்பிக்கை கொடுக்கிறார்கள் இளைஞர்கள். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம். நம்முடைய நேரம் குறைவாக இருக்கின்றதால குறிப்பாக பெண்களுக்காக மட்டுமே இன்று மகளிருடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஸ்லோகன் இல்லை. ஒரு காலத்துல விமன் எம்பவர்மெண்ட் எஜுகேஷன் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து எங்க கிட்ட எல்லாம் ஓப்பன் கேட்டகரியில் அவங்க தாராளமா போய்க்கலாம், அவங்க கம்பீட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து எந்த பேரியரும் இல்லைங்க, அவங்கள சாதாரணமா எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனா ரியாலிட்டியில நடந்ததா அப்படின்னு கேட்டா அது இல்லை. சம்டைம்ஸ் it is because of the community, because of the family background and because of the societal norms. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலேயும் பெண்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், பர்டிகுலர்லி பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம் இங்க எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் ஜன்தன் அக்கவுண்ட் மிக முக்கியமான விஷயம். தொழில் முனைவோரா ஒரு பெண்மணி வரும்போது அடிப்படையா ஒரு பேங்க் அக்கவுண்ட். ஒரு காலத்துல பேங்க் பணத்தை டீல் பண்றது, அக்கௌண்ட்ல போடுறது, எடுக்கிறது எல்லாமே வீட்டுல ஆண்களோட வேலை. ஆனா இன்னைக்கு 60 வயசு பாட்டி கூட ஏடிஎம் கார்டை கையில வச்சுட்டு பேராண்டி வந்தா இந்தாப்பா போய் ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கோன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. டிஜிட்டல் லிட்ரஸி, பினான்சியல் இன்க்ளூஷன். அதே போல ஒரு வீட்டுல ஒரு குடும்ப தலைவிக்கு அவளுடைய சாதாரணமா இருக்கக்கூடிய வேலைகளை சுலபப்படுத்துவதற்கான வாய்ப்புகள், குடிக்கின்ற தண்ணீர், கிட்டத்தட்ட 16 கோடி குடும்பத்துக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அவங்க வீட்டுக்குள்ள வருது. அதனால் பெண்கள் தண்ணீருக்காக அதிக நேரம் வெளியில செலவிட வேண்டாம். ஃபியூவல், கிளீன் ஃபியூவல். நம்ம பாட்டி அம்மா இவங்கெல்லாம் விறகு அடிச்சு சமையல் செஞ்சு கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கோம். அவங்களோட ஹெல்த் ஹாஸா டைம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 10.5 கோடி பெண்களுக்கு உஜ்வாலா யோஜனாவில் கேஸ் கனெக்ஷன். டாய்லெட். ஒரு காலத்துல நான் கிராமப்புறத்துல கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் பக்கத்துல வில்லேஜ், இன்னைக்கு தொண்டாமுத்தூர்ல கொஞ்சம் மாறி போச்சு. அந்த வில்லேஜ்ல டாய்லெட் எடுக்கிற வீடுனா ஒரு 3-4 வீடு தான் இருக்கும். ஆனா இன்டர்வென்ஷன், டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் மூலமா எந்தெந்த வீடுகள் எல்லாம் டாய்லெட் இல்லையோ பிரைம் மினிஸ்டர் பெண்களுக்கான மரியாதையை கொடுத்திருக்கிறார். இட் இஸ் நாட் த ஃபெசிலிட்டி, அவங்களோட டிக்னிட்டி. இந்த மாதிரி மைக்ரோ லெவல்ல பார்க்கும்போது மிகப்பெரிய சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன் that is happening in India. சரிங்க, பெண்களுக்கு வந்து டாய்லெட் கொடுக்குறீங்க, ஃபியூவல் கொடுக்குறீங்க, கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறீங்க, பேங்க் அக்கௌண்ட்டு. ஆனா அதை தாண்டி நான் அடுத்த ஸ்டெப்பு என்னோட ஏரியாவிலையோ என்னோட கம்யூனிட்டிலையோ நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைச்சா என்ன பண்றோம்? என்ன கிடைக்கும் எனக்கு? முத்ரா யோஜனா. சாதாரணமா தெருவோர வியாபாரிகளுக்கு கூட 10,000 ரூபாய் உடனே வாங்குற மாதிரி ஸ்வநிதி திட்டத்தில் இருந்து ஆரம்பிச்சு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் முத்ரா திட்டத்தில் எந்த கொலாட்ரல் இல்லாம பெண்கள் கடன் வாங்கி தொழிலை ஆரம்பிக்கலாம். பெண்கள் யாராவது உங்க வீட்டில் தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவோம்? லேடிஸ்க்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை? ஓகே, அப்புறம் நீ தொழில் ஆரம்பிக்கிறையே, உனக்கு அனுபவம் இருக்கா?
சரி, அதெல்லாம் கூட நான் கத்துக்கிறேன். மூணாவது, யார் உன்னை நம்பி பணம் கொடுக்கறது? நான் நிறைய இடங்கள்ல பாக்குறேன். கடந்த 6 வருடங்களாக எங்கள் கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவராக அனைத்து மாநிலங்களுக்கும் செல்கின்ற பொழுது அவர்களிடம் நான் சொல்கின்ற ஒரே வார்த்தை, நீ தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் உன்னை நம்பி உன்னோட அப்பாவோ அண்ணாவோ தம்பியோ மகனோ பணம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அன்பு சகோதரிகளே, உங்களை நம்பி மோடிஜி அவர்கள் கேரண்டியாக இருந்து பணம் கொடுக்கிறாரு. முத்ரா ஸ்கீம்ல எடுத்து வேலை பண்ணுங்க. இன்றைக்கே முத்ரா திட்டத்தில் 73% பெனிஃபிஷியரி விமனா இருக்காங்க. ஸ்டாண்ட் அப் திட்டம் ஒவ்வொரு பேங்க்லயும் டார்கெட் கொடுத்தாரு மோடி. தொழில் துவங்கணும்னு ஒரு பெண்மணி வந்து ஸ்டாண்ட் அப்ல கடன் கேட்டா 1 கோடி ரூபாய் வரைக்கும் கொலாட்ரல் இல்லாம பணம் கொடு. இன்னைக்கு அதுல பாத்தீங்கன்னா 83% ஸ்டாண்ட் அப் பெனிஃபிஷியரி சக்சஸ்ஃபுல்லா மாறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கிட்ட கேக்குறாங்க, ஆமாங்க பெண்களுக்கு தான் நீங்க வந்து கடனை கொடுக்குறீங்க, அதனால நான் என்ன பண்ணேன், என்னோட வீட்டுக்காரம்மா வீட்டுல இருக்காங்க, அவங்க பேர்ல நான் தொழில் ஆரம்பிச்சு நடத்துறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பரவாயில்லைங்க, குறைஞ்சபட்சம் மனைவி பேர்ல பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிறதையாவது மோடிஜி கம்பல்சரி கொண்டு வந்துட்டார்ல, அதுக்காக நாங்க சந்தோஷப்படுறோம். ஏனென்று கேட்டால் உலகத்திலேயே இருக்கின்ற இம்மோபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல less than 5% that is a women owned properties. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பெண்கள் சமுதாயம் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்கின்ற பொழுது கடந்த 12 வருடங்களாக குறிப்பாக பெண்களுடைய ஃபினான்சியல் இன்க்ளூஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட எம்பவர்மெண்ட் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜாக என்னவெல்லாம் அவங்களுக்கு வேணும் வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து சொன்னதன் மூலமாக இன்று அதிகமாக பெண் தொழில் முனைவோர்கள், வெறும் பிசினஸ் மட்டும் இல்லைங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஒரு காலத்துல 1 கோடிக்கும் குறைவான செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருந்த நம்ம நாட்டில் இன்றைக்கு 10 கோடி செல்ஃப் ஹெல்ப் குரூப்பின் வாயிலாக பெண்கள் ட்ரோன்ஸ் ஆபரேட் பண்றாங்க. ட்ரோன் தீதின்னு பேர் கொடுத்திருக்காரு மோடி. ஏன்னா டெக்னாலஜியும் சயின்ஸும் பெண்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஆக்சஸ் இல்லை. அதனாலதான் பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணாரு, கிராமப்புறத்தில் இருக்கின்ற பெண்கள் கையில ட்ரோனை கொடுங்க, அவங்க இனிமேல் ட்ரோன் அக்கான்னு கூப்பிடுங்க, அவங்களுக்கு மானியத்தோட ட்ரோன் கொடுக்கணும். இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்பேஸ்ல பெண்கள் கிட்டத்தட்ட 100 சயின்டிஸ்ட் நம்மளோட சந்திராயன் மிஷன்ல மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, விமன் சயின்டிஸ்ட். டிஃபென்ஸ் சைனிக் ஸ்கூல்ல ஒரு காலத்துல பெண் குழந்தைகளை சேர்த்துக்க மாட்டாங்க, இன்னைக்கு சைனிக் ஸ்கூல்ல பெண் குழந்தைகள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டிஃபென்ஸ் அகாடமியில பெண்கள் கிடையாது. இன்னைக்கு மோடி அவர்கள் டிஃபென்ஸ்ல என்னங்க நம்ம பெண்கள் தாராளமா கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் அகாடமியில இன்னைக்கு பெண்கள் வந்திருக்காங்க. பக்கத்து நாடு நம்முடைய நாட்டு பிரஜைகளை குருவி மாதிரி சுட்டதுக்கு அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர்னு 2 பெண்மணிகளை வச்சுதான் பதில் கொடுத்தாரு. அதனால் அன்பு சகோதரிகளே, பெண் தொழில் முனைவோராகிறது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிறீர்களா? அரசாங்கம் கொடுக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, ஏன்னா பெண்கள் சம்பாதிச்சா ஒவ்வொரு பைசாவும் அது குடும்பத்துக்கு தான் போக போகுது. பெண்ணினுடைய ஒவ்வொரு சம்பாத்தியத்திலையும் அவள் குழந்தைகளினுடைய படிப்பு, குடும்பத்தினுடைய நலன், அவர்களுடைய சுகாதாரம், அந்த குடும்பத்தின் மேம்பாடு அப்படிங்கிறது பெண்கள் முழுக்க முழுக்க பொறுப்பெடுத்து அவங்களால வேலை பண்ண முடியும். அதனால் ஸ்வதேசி கோவை திருவிழாவில் இந்த பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்வின் வாயிலாக இன்னொரு கூடுதல் பெருமை கோயம்புத்தூருக்கு இருக்கு. ஏன்னா நாம இங்க மேனுஃபேக்சரிங் செக்டர், பிரைம் மினிஸ்டர் விக்ஷித் பாரத்னு சொல்லும் போது இந்தியாவில் தயாரியுங்கள்னு சொல்றாரு. எல்லாத்தையும் இந்தியாவில் தயாரிக்க முடியும் அப்படின்னு நம்மளை உத்வேகப்படுத்துறாரு. அந்த மாதிரி கோயம்புத்தூர் இன்னைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருக்கு. ஏற்கனவே நாம தென்னிந்தியாவினுடைய மேனுஃபேக்சர் டெக்ஸ்டைல் இருந்தாலும் கூட இன்னைக்கு டிஃபென்ஸ் டெக்ஸ்டைலுக்கு நம்ம கோயம்புத்தூர் மில் சப்ளை பண்றாங்க. மோட்டார் பம்ப்ல நாம தான் முன்னணியில் இருக்கோம். பெட் கிரைண்டர்ல கோயம்புத்தூர் தான் முன்னணியில் இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல விமன் ஒர்க் ஃபோர்ஸ், பெண்கள் வேலைகளில் பங்களிப்பது அப்படிங்கிறது நாட்டிலேயே கோயம்புத்தூர் தான் 41% பெண்களுடைய வேலை பங்களிப்பை வைத்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற பெருமையோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், இதற்கு உதவி செய்திருக்கின்ற ஒவ்வொரு அன்பருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ரொக்யூர்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்து இப்போ ஜோவோ நிறுவனம் மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் பண்ணியிருப்போம். அதற்கு பல மாதங்கள் பல வருடங்கள் ஆயிருக்கலாம். இப்போ ஒரு வாரத்திலே அதை முடிக்க முடியும்னு வச்சுங்க. வச்சு
இதுக்கு உதாரணம் என்னென்னா, இப்போ திருப்பூர், இப்போ கோயம்புத்தூர்லாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பின்னிங் மில் போனால் பெரிய ஸ்பின்னிங் மில் இருக்கும். ஒரு ஸ்பின்னிங் மில்லே வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் இருக்கும். ஆயிரக்கணக்கான மெஷின் இருக்கும். 5 பேர் தான் இருப்பாங்க அங்கே வேலை செய்கிறவங்க. இப்போ சாஃப்ட்வேரும் இந்த மாதிரி நிலைமையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன சாஃப்ட்வேர் என்ன ஆகுதுன்னா, சாஃப்ட்வேர்ன்றது ஒரு நெசவு தொழில் மாதிரி சொல்லுவேன். முன்னாடி கைத்தறி மாதிரி நம்ம கையால் கோடு எழுதிட்டு இருக்கோம். இப்போ மெஷினே கோடு எழுத ஆரம்பிக்கிறது. இப்போதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, ஒரு போன 1 வருடம் 1.5 வருடத்துலேயே அந்த மெஷின் எழுதுகிற கோடு முதல்ல வந்து அது சுமாராக இருந்தது. இப்போ படிப்படியாக நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. ஒரு 4-5 பேர் சூப்பர்வைஸ் பண்ணி ஒரு 100 பேர் செய்கிற வேலையை செய்ய முடியும் மெஷினால் வச்சு. அதுதான் இப்போ நடக்குது. சூப்பர்விஷனே இல்லாமல் இல்லை, ஆனால் ஒரு 2 பேர் சூப்பர்வைஸ் பண்ணி ஒரு 100 பேர் வேலையை செய்ய முடியும், 50 பேர் வேலை செய்ய முடியும். அந்த நிலைமை வந்துட்டு இருக்கு இப்போ. அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி என்னன்னா, அதில் இப்போ ஜோமாரி நிறுவனம், அப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இவ்வளோ பேர் வச்சுருக்கோம், அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன எதிர்காலம்? இந்த கேள்வி தான் இது. நான் நம்ம ஸ்டாஃப்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம முதல்ல இதை பார்த்து ஐயோ இவ்வளோதான் எல்லா வேலையும் போயிடுமா அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அதுக்கப்புறம் பேனிக் அட்டாக் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே தான் இந்த டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் கான்ஸ்டன்ட் ரீஇன்வென்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது அடுத்ததாக என்ன செய்ய முடியும், அந்த தருணத்தை தான் இங்கே வந்திருக்கேன் நான். இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை ரேப்பிட்லி வருது. இப்போ இதில் எல்லா சாஃப்ட்வேரும் இப்படி பண்ணிடுவாங்களா? அப்படி இல்லை. இப்போ டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுற சாஃப்ட்வேரில் வந்து ஏஐ வச்சு பண்ண மாட்டாங்க முக்கால்வாசி. ஏன் பண்ணாங்க? அதில் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நமக்கு டேக்ஸில் மாட்டிப்போம். அதனால அதில் தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு அதில் ரொம்ப அதிகமான காட்ரைல். ஒரு டாக்டர் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் இது மாதிரி தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு இருப்போம். ஸோ சிலதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். அதில் வந்து இன்னைக்கு ஏஐ அவ்வளோவா வரல இன்னும். ஆனால் மற்ற எல்லா சாஃப்ட்வேர்லையும் ஏஐ இப்போ நுழைஞ்சிட்டு இருக்கு. சிஆர்எம் எடுத்துட்டாலும் எல்லா இருந்தாலையும் சாஃப்ட்வேரில் ஏஐ வருது. இது ஒரு நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு இன்னொரு தொழில்நுட்ப உதாரணம் சொல்கிறேன். முதல் முறையாக மின் விசிறி ஃபேன் வரும்போது எல்லாரும் ஃபேன் அவ்வளோ பெரிய இன்வென்ஷன் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆஹா, ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபேன் வருது அப்படின்னு, தானாகவே சுற்றிக்குது, நம்ம காற்று கொடுக்குதுன்னு. நீங்கள் ஃபேனை பற்றி யாரும் நினைக்கல இல்லையா? எல்லா தொழில்நுட்பமும் அப்படிதான் ஆகும். இப்போ ஒரு 15 வயசு ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. போய் யூடியூப்ல போய் எல்லா வீடியோவும் பார்க்கலாங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எல்லார் கையிலையும் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ எப்படி ஃபேன் பெரிய விஷயம் இல்லையா, அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் ஏஐயும் வந்து இன்னொரு 10, 15, 20 வருஷத்துல ஏஐ பற்றி யாரும் யோசிக்க மாட்டோம். ஆனால் இந்த ஏஐ வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதற்கப்புறம் தான் அந்த அலை ஓயும். இன்னைக்கு ஏஐ பற்றி பேசணும்னா அந்த ஏஐனால பல தொழில்கள் தாக்கம், அதாவது இது எப்படி இந்த ஏஐக்காக நம்ம மாற்றிக்க போகிறோம் நம்மளை, அந்த இடத்துல தான் இருக்கோம். இப்போ இந்த இது எப்படி சொல்லுவேன்னா, சுனாமியோட நடுவில் இருக்கோம். இப்போ ஒரு சுனாமி வருது நம்மளை நோக்கி, அந்த நடுவில் இருக்கோம். அதுக்கு தான் நான் ரொம்ப வந்து வெளியில் வந்து இப்போ பேசுறது இல்லை. ஏன்னா முதல்ல வேலையை கவனிக்கிறோம் அப்படின்னு. சரி, என்ன ஆகும்? இது ஒரு ஜோ நிறுவனத்தை மறந்துடுங்க. என்ன ஆக போகிறது அப்படின்னா, இப்போ நான் ஃபேன் ஸ்மார்ட் ஃபோன்லாம் எதுக்கு உதாரணம் கொடுத்தேன்னா, ஸ்மார்ட் ஃபோன் எல்லார்ட்டையும் இருக்குது, ஃபேன் எல்லார் வீட்லையும் இருக்குது, இப்போ ஏசி கூட எல்லார் வீட்லையும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் இந்த தொழில்நுட்பங்களை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக யோசிக்கிறது இல்லை. தொழில்நுட்பத்தோட வேலையே அதை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்காமல் அது பின்னணியில் இருக்கிறது தான் தொழில்நுட்பத்தோட வேலை. நான் நம்ம இன்ஜினியர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டா நம்மளை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு. இப்போ ஃபேனை பற்றி எப்போ நமக்கு வரும்? ஃபேன் வேலை செய்யலைன்னா நம்ம ஃபேனை பற்றி எண்ணமே வரும். ஃபேன் ஒழுங்காக செய்கிற வரைக்கும் அந்த ஃபேனை எந்த இன்ஜினியர் பண்ணாங்க, எந்த ஃபேக்ட்ரியில் பண்ணாங்க, எதாவது யோசிப்போமா? தொழில்நுட்பத்துக்கு அதான் அடையாளம். நல்ல தொழில்நுட்பமாக இருந்தால் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார், இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ். அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம அதை பற்றி யாருமே யோசிக்க மாட்டோம்.
அதே மாதிரி இன்னைக்கு தொழில்நுட்பத்துக்கு இன்னொரு அடையாளம், தொழில்நுட்பம் மட்டுமே செஞ்சு நிறைய வேலை வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ சாஃப்ட்வேர்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சாஃப்ட்வேர் மட்டுமே நிறைய வேலை வாய்ப்பு இருக்காது. இப்போ ஃபேன் மட்டுமே செய்யறதுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடையாது. ஸ்மார்ட் போன் மட்டுமே செய்து கூட நிறைய வேலை வாய்ப்பு கிடையாது இப்போ. ஆனால் எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் போன் இருக்கு. உலகத்தில் இதுக்கு வந்து ஒரு 500-600 கோடி ஸ்மார்ட் போன் இருக்கும், எல்லார் கையிலையும் இருக்கு இப்போ உலகத்தில். சிறு குழந்தைகளை தவிர்த்து எல்லார் கையிலையும் இருக்கு. ஆனால் அதற்கான எம்ப்ளாய்மெண்ட், எத்தனை ஜாப் கிரியேட் பண்ணியிருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்மார்ட் போன் தயாரிப்பது மட்டும் ஜாப்ஸ் ரொம்ப கம்மி தான். இதே நிலவரம் தான் சாஃப்ட்வேருக்கும் வரப்போகுது. அங்கதான் போயிட்டு இருக்கோம். இப்போ எல்லா தொழில்நுட்பமும் இப்படி ஆயிடுச்சுன்னா மனுஷங்க என்ன வேலை செய்வாங்க? இப்போ அதுக்கு தான் நான் வரப்போறேன். அங்கதான் சுதேசி எல்லாமே வருது. இப்போ எல்லா வேலையும் எல்லா தொழில்நுட்பமும் இந்த மாதிரி அதாவது அதுக்கு எல்லா கையிலையும் இருக்கும், எல்லாரும் உபயோகப்படுத்துவோம். அதை பத்தி யோசிக்கவும் வேண்டாம். அதற்கான வேலை வாய்ப்பும் அதிகமாக இல்லை அப்படின்னு வரும்பொழுது மனுஷங்க என்ன செய்ய போறோம்? ஆக்சுவலி இதனால தான் நான் நம்ம ஸ்டாஃப்டே சொல்றது, ரொம்ப அப்படியே நம்ம வந்து மனம் உடைஞ்சு போக வேண்டாம். சாஃப்ட்வேர் வேலைனா வேற எதையாவது செய்ய முடியும், நம்மளால என்ன செய்வோம்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்ன வேலைன்னு சொல்ல வரேன், இங்கே தான் வந்து இந்த பெண்கள் இதுவும் இருக்குங்க, உமன் எம்பவர்மெண்ட் இந்த டாபிக் வருது. இல்லை எங்க வேலை போக போகுது அப்படின்னா நான் 4 கேட்டகரி சொல்லுவேன்: நேச்சர், நர்ச்சர், கல்ச்சர், ஸ்கிரிப்சர் அப்படின்வேன். நேச்சர்னா இயற்கை. இப்போ நம்ம விவசாயம் பண்றது முழுக்க இயற்கையோட உடன்பாடு இல்லாத விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எவ்வளோ ஆழம் போறோம்னு தெரியல. இந்த ஆழ் கிணறுன்னு சொல்றோமே, 500 அடி, 1000 அடி, 1500 அடி, இதெல்லாம் நல்லதே கிடையாது. அந்த மாதிரி விவசாயம் நல்லது கிடையாது. பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. 2 பிரச்சனை சொல்லிடுறேன். ஒன்று வந்து அந்த மாதிரி தண்ணியில் ஆர்சனிக் இருக்கு. ரொம்ப கீழே போகப்போ ஆர்சனிக் வருது. ஆர்சனிக் வந்து நோன் கார்சினோஜன், கேன்சர் காஸ் பண்றது. அந்த தண்ணியிலே இருக்கிறதால நம்ம அந்த தண்ணியை போட்டு பயிர் பண்ற உணவுலையும் இருக்குது. அதனால மிக ஆழமாக இருக்கிற தண்ணியை எடுத்து நம்ம விவசாயம் பண்ணக்கூடாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. 2வது பிரச்சனை லேண்ட் சப்சிடைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம எப்படி சொல்லலாம்னா, இந்த நிலமே இந்த கீழே இருக்கிற தண்ணிக்கு மேலே நம்ம ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கோம். அதை எடுக்க 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 நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறது. கலிஃபோர்னியா சில இடங்கள்லாம் 7-8 அடி 10 அடி கீழே போயிருக்கு நிலம். அவ்வளவு தண்ணியை பம்ப் பண்ணியிருக்கோம், 10 அடி கீழே போயிடுச்சிருக்கோம். இதனால பின்னாடி ஏதாவது ஒரு மழை வரும்போது பெரிய ஃப்ளட் ஆகிடும். எல்லாம் ஃப்ளட் ஆகிறது இப்போ ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போல்லாம். இதனால ரொம்ப ஆழ் கிணறு போட்டு நம்ம இது போட்டு நம்ம அந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூடாது. நேச்சர்ல இந்த டாபிக் வருது. அதுக்கு தான் நமக்கு குளங்கள் வெட்டுறோம், இப்போ ஏரிகள், இதெல்லாம் எதுக்காகன்னா விவசாயமே இந்த மழை நீரை வந்து சேகரித்து வச்சு அதுல இருந்தா விவசாயம் பண்ணணும். அதுக்கு தான் குளங்கள், ஏரிகள் எல்லாம் மிக முக்கியம். இது ஒண்ணு. இதெல்லாம் ஜாப்ஸ், நேச்சர் ஜாப்ஸ், இயற்கையை பேணி காப்பது ஒரு ஜாப். அப்புறம் நர்ச்சர். இந்த நேச்சர் ஜாப்ஸுக்கு வந்து ஏஐயோ ரோபோட்ஸோ பண்ணக்கூடாது, மனுஷங்க தான் பண்ணணும். அதை ஒழுங்கா போய் மண்ணை பாதுகாப்பது, மரங்களை பாதுகாப்பது, விலங்குகளை பாதுகாப்பது, அதெல்லாம் வந்து மனுஷங்க செய்யற ஜாபா இருக்கும். 2வது நர்ச்சர் அப்படின்னு சொன்னேன். நர்ச்சருங்கிறது 2 விதமா பார்க்குறேன். குழந்தைகள், முதியோர்கள், 2மே இப்போ முக்கியம். ஏன்னா முதியோர்கள் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இப்போ குழந்தைகளை காப்பது, முதியோர்களை காப்பது, இதுதான் நர்ச்சர்னு சொல்லுவேன். இது வந்து குழந்தைகளை ரோபாட் பார்த்துக்க கூடாது. இது சொல்லுவேன். குழந்தைகளை வந்து ஏஐ டீச் பண்ணக்கூடாது, ரோபாட் பார்த்துக்க கூடாது. புரியுதா? எவ்வளவு தொழில்நுட்பம் வந்தாலும் அந்த நிலைமைக்கு போச்சுன்னா அப்புறம் குழந்தைகள் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மனிதர்கள் தான் வேணும், அம்மா வேணும், அப்பா வேணும், டீச்சர் வேணும். அப்படி இல்லை, அது போய் ரோபாட்டுக்கு அந்த ஜாப் கொடுக்கறது வேஸ்ட். அதுக்கு தான் நம்ம இருக்கோம். அதனால தான் நர்ச்சர் அப்படின்னு அந்த ஜாப்ஸை. 3வது கல்ச்சர். இன்னைக்கு ஏஐ வந்து ஒரு மூவியோ இல்லை எதையோ செய்ய முடியும். ஆனால் நம்ம லைவ் கான்சர்ட்டுக்கு போகிறோம். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து யூடியூப்ல மியூசிக் கேட்க தெரியும். ஆனால் நம்ம ஏன் ஒரு கான்சர்ட்டுக்கு போகிறோம்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு நாதஸ்வரத்துக்கு ஏன் போகிறோம் கோவிலில்? இந்த மாதிரி இதுதான் வந்து கல்ச்சர் அப்படின்னு. ஸ்போர்ட்ஸ், எதுக்காக லைவ் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம்? டிவிலேயே பார்க்கலாமே. ஸ்போர்ட்ஸ் போகிறோம். இதுதான் கல்ச்சர்ன்றதுல நம்ம பரதநாட்டியத்திலிருந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே அதில் இருக்கு. பரதநாட்டியம் நம்ம நேர போகிறோம்,
நிகழ்ச்சிக்கு, டிவியில் பார்க்கல அதை. இதுதான் கல்ச்சர், இது எல்லாமே ஜாப்ஸ். ஸ்போர்ட்ஸ்லேருந்து கல்ச்சர் எல்லாமே ஜாப்ஸ். இதில் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஜாப்ஸ். 4வது ஸ்கிரிப்சர். எத்தனை பேர் கோவிலுக்கு போகும்போது ரோபாட் ப்ரீஸ்ட் நமக்கு வேணும், ஒரு ஏஐ ப்ரீஸ்ட் பண்ணலாமாங்க, ரோபாட் ப்ரீஸ்ட் பண்ணலாமா? அது அப்சர்டா இல்லையா? அங்கே வராது, வரவே வராது. அப்போ அந்த ஸ்கிரிப்சர் நான் சொல்கிறது, ஸ்கிரிப்சர் மட்டும் இல்லை, கவுன்சிலர் சொல்கிறோமே, ஆலோசகர், கவுன்சிலர், ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலர்னு சொல்லுவார். ப்ரீஸ்ட் மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலர். ஏன்னா நமக்கு இப்போ மனநோயின்னு சொல்கிறோமே, இந்த மனநோய்க்கு மருந்து இந்த மாதிரி ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் இது நிறைய ஜாப்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஜாப் தான் நான் பார்க்குறேன். இப்போ நேச்சர், நர்ச்சர், கல்ச்சர், ஸ்கிரிப்சர், இந்த 4 விதமான ஜாப் தான் வரும். இதில் ஒன்று கவனிச்சிருப்பீங்க, இந்த ஜாபில் யாருக்கு முக்கியமான பொறுப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி ஜாப்ஸில் 70-80% பெண்களை தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப்ஸ்லையும் கவுன்சிலராக இருக்கிறதுலேருந்து, நேச்சரை காப்பாற்றுறதுலேருந்து, நர்ச்சர் குழந்தைகளை காப்பாற்றுறது, முதியோர்களை பார்த்துக்கிறதுலேருந்து, அதே மாதிரி கல்ச்சரல் ஆக்டிவிட்டி, பரதநாட்டியம், இது எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு அதிகமான பங்கு இருக்கும். ஸோ ஜாப்ஸ் அதாவது நான் எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன், டெக்னாலஜி இல்லாமல் போகாது. இப்போ ஒரு டெக்னாலஜின்றது ஃபேன் மாதிரி தான், ஏசி மாதிரி தான், கேமரா மாதிரி தான். டெக்னாலஜி எப்போவுமே இருக்கும், டெக்னாலஜி பேக்ரவுண்டுக்கு போகும். ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தா இதில் இருக்கும், நேச்சர், நர்ச்சர், கல்ச்சர், ஸ்கிரிப்சர் இப்படி இருக்கும். இது இப்போ இந்த டிரான்சிஷன் தான் இந்த பொருளாதார ரீதியாக நடக்குது. கடைசியாக முக்கியமான டாபிக் வர ஸ்வதேசி. ஸ்வதேசி இது கேட்க முக்கியம்னா, இந்த டெக்னாலஜி நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம தேசத்தில் இல்லைன்னா அதற்கு கப்பம் கட்டுவோம். அந்த கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரத்தோட பேத்தி இங்கே இருக்காங்க. அவர் எதற்காக அந்த கப்பல் ஓட்டினார்னா, இல்லைன்னா அந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கு நம்ம கப்பம் கட்டிட்டு இருக்கோம், வரி கட்டிட்டு இருக்கோம் அதிகமாக. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, வாட்ஸ்அப் இன்னைக்கு இந்தியாவிலேருந்து ஒரு 20,000 to 30,000 கோடி ரூபா வாட்ஸ்அப் சம்பாதிக்குது. நம்ம எல்லாரும் ஃப்ரீன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி நம்ம நாடு, நம்ம பிஸ்னஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே, கவர்மெண்ட் கூட, அரசாங்கம் கூட வாட்ஸ்அப்புக்கு இப்போ டேக்ஸ் கட்டுது. எப்படின்னா இந்த அரசாங்க ப்ரோக்ராம்லாம் போடுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் அந்த ஆர்கனைசேஷன் இது உண்டு. இப்போ அதுக்கு தான் நம்ம அரட்டை செய்கிறோம். ஏன்னா அதை மிக அதிகமாக குறைக்க முடியும். அந்த 30,000 கோடியை 3,000 கோடி ஆக்க முடியும். அதுக்கு தான் அரட்டை செய்கிறோம். இப்போ நம்மளால 3,000 கோடிக்கு அது செய்ய முடியும். எதுக்கு 30,000 கோடி செலவழிக்கிறோம்? அதுக்கு தான் அரட்டை மாதிரி சாஃப்ட்வேர் செய்கிறோம். அந்த டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறது தான் ஸ்வதேசி. தேவையில்லாத டேக்ஸ் கட்டுறது தான் வெளிநாட்டுக்கு டேக்ஸ் கட்டிட்டு இருப்போம். இன்னைக்கு அந்த டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறது தான் ஸ்வதேசி. அந்த ஸ்வதேசி இல்லாமல் இருந்தால் நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இப்படி தான் இப்போ சொன்னாங்க இல்லையா, நம்மளோட இறக்குமதி அதிகமாக, ஏற்றுமதி குறைவாக இருக்குன்னு. இந்த இறக்குமதியை குறைக்க வேண்டும், ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும். அதுக்கு தான் ஸ்வதேசி. அந்த ஸ்வதேசிங்கிறது தொழில்நுட்பம் சார்ந்தது. இதில் இப்போ தொழில்நுட்பம் தான் நம்ம முக்கால்வாசி இறக்குமதி செய்கிறோம். ஆனால் வேலை வாய்ப்பை சேர்ந்தது தான் இந்த நேச்சர், நர்ச்சர், கல்ச்சர், ஸ்கிரிப்சர். இதை ரெண்டையும் ஒருங்கிணைக்கிறது தான் பொருளாதாரம். அதுதான் சுதேசி பொருளாதாரம். இதற்கு நான் சொன்னேன், இந்த நேச்சர், நர்ச்சர், கல்ச்சர், ஸ்கிரிப்சர், இந்த 4மே பெண்கள் சார்ந்த வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நான் சொல்லுவேன். இதான் சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி, வணக்கம். எல்லாரும் ஜோவோ நிறுவனம் நல்லா ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னு பிரியப்பட்டுக்க.